மணிகண்டன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜமீலா ஒரு தியரியை சொல்றாங்க. ஒன்று, இது வந்து திராவிட மாடல்ன்றது வாரிசு குடும்ப அரசியல் மாடல் அப்படின்றதும் அது கார்ப்பரேட் மாடல்ன்றாங்க. இன்னொன்று, பாஜகவினுடைய மாடலுக்கும் அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த களத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு விஸ்வரூப அலை உருவாகி இருக்கா? நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஜமீலா மேடம் வழியா அதிமுகவுக்கு ஒரு சீரியஸான அட்வைஸ் கொடுக்கலாம்னு இருக்கிறேங்க. அந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் போறேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு சொன்னாங்க, பிரசாந்த் கிஷோர்ங்கிற வடநாட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து தேர்தல் இதா வச்சிருந்தாங்க, கார்பரேட் கூட இன்னும் 2-3 சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆடியோ சரியா இருக்குங்களா? நல்லா இருக்கு, பேசுங்க. ஆமாங்க, அவங்க இது மட்டும் இல்லைங்க, பிராமண டாக்டர், பிராமண ஆடிட்டர், வடநாட்டுக்காரர் தான் தலைமைச் செயலாளராக இருப்பாரு, பிராமணர் தான் வந்து தலைமை வழக்கறிஞரா இருப்பாருங்க. சிட்டி கமிஷனர், சென்னை சிட்டி கமிஷனர் பாத்தீங்க அப்படின்னா வடநாட்டு உயர்ஜாதிக்காரர் இருப்பாரு. டிஜிபி பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரர் இருப்பாரு. ஆனா பேசுறதெல்லாம் திராவிட மாடல், சமூக நீதி, இதுதான் அவங்க காலகாலமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த காலத்திலையும் சம்பந்தம் இல்ல. சரவணபவன், பிரபல சரவணபவன் ஹோட்டல்ல இருந்து ஏதாவது திருட்டு இது பண்ணிட்டாங்கன்னா அவனை தூக்கி வெளியே போட்டாங்கன்னா அவன் வெளியே போய் சரவணபவன் பேர் வச்சுட்டு முன்னாடி ஒரு சின்ன இடத்துல ஸ்ரீ அப்படின்னு போட்டுட்டு ஸ்ரீ சரவணபவன் போட்டிக்கு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி சமூக நீதி பேசிக்கிட்டு போலியா பொய்யா நாடகம் கடந்த 50-60 வருடமா பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னாடி அண்ணா இருக்கிற வரைக்கும் ஒரு சமூக நீதி கட்சியாக இருந்தது. அதுக்கு பின்னாடி அது போலி சமூக நீதி கட்சியா மாறிடுச்சு. நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். உண்மையான சமூக நீதினா 2 பிற்படுத்தப்பட்டவர்களை முதலமைச்சர் ஆக்கியது அதிமுக. இன்னைக்கு இருக்கிற தமிழ் மகன் உசேன்கிற இவரை பாத்தீங்கன்னா அவைத்தலைவர் ஆக்குனது அதிமுக. PH பாண்டியங்கிற கிறிஸ்தவரை பாத்தீங்கன்னா சபாநாயகராக்கி அழகு பார்த்தது அதிமுக. அதே மாதிரி டாக்டர் ஹண்டேங்கிற பிராமணருக்கு கூட மந்திரி சபையில இடம் கொடுத்தது அதிமுக. அப்படின்னு உண்மையான சமூக நீதியை போற்றக்கூடிய கட்சி அதிமுக இருக்குது. பாஜக தமிழகத்தில் ஒரு போட்டியான சக்தியா இல்லைங்கிறப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப வெகு தூரத்துல பின்னாடி இருக்கிறப்ப அதை நான் கடந்து போறேன். அதிமுகவுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, தயவு செய்து உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். குறிப்பா ஒரு 4 இடத்த சொல்றேன். தேவையில்லாம அந்த இடத்துக்கு வந்து உங்க உழைப்பையும் வீணடிக்காதீங்க. மற்ற தொகுதியில பாருங்க, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியோடைய பாத்தீங்கன்னா சுனாமி அலையே 2011 எங்க அப்பாவோட இதையே பீட் பண்ற அளவுக்கு சாதனை பண்ணிருக்காரு நம்ம சாதனை சரித்திர நாயகன் முதலமைச்சர். என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் 2G கேஸ்ல உள்ள போற 2 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. எந்த நேரம் வேணாலும் அந்த 2 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரலாம். ஏன் அந்த வழக்கை மீண்டும் எடுத்துட்டாங்கன்றதால சொல்றீங்களா? என்னங்க, அந்த வழக்கை திரும்பவும் எடுத்திருக்காங்கன்ற அர்த்தத்துல சொல்றீங்க? கோர்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சு, நீங்க மேல் விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதிகபட்சம் 6 மாசத்துல புகழ்பெற்ற அந்த 2 பேரும் திரும்ப திகார் ஜெயில ரூம் ஒயிட் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பல வழக்குகள் திமுகவில் இருக்கக்கூடியவங்க மேலே இருந்துட்டு இருக்குதே. இல்ல, நான் இப்ப இருக்கிற இந்த வேட்பாளர்களை மட்டும் சொல்றேன். இந்த இடத்துல எல்லாம் அதிமுக தேவையில்லாம உங்க மனித சக்திய ஆற்றலை வீண் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஈடி ரயில்ல மாட்டிக்கிட்டு நம்ம கதிரானந்து ஜெகத்தை காக்குற ஜெகத் ரச்சக அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவங்க 2 பேரும் உள்ள போக போறாங்க. சோ 4 தொகுதி உடனடியா அடுத்த 6 மாசத்துல வேக்கண்ட் ஆகுறப்ப இந்த இடத்துல உங்க மனித ஆற்றலை வீண்படுத்தாம மத்த இடத்துல கூடுதலா ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கான யுக்தியை நீங்க வருங்க அப்படின்னு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாவும் அட்வைஸாவும் அவங்களுக்கு சொல்றேங்க. அது மாத்திரம் இல்லைங்க, திமுகவின் பிரிக்க முடியாத வாரிசு அரசியலா பாத்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கபாண்டியன், அருண் பாண்டியன், அருண் நேரா, இன்னொரு பேரு, 3 பேர் வந்திருக்காங்க. ஆமா, ஆண்டான் அடிமை முறையில திமுகவில் இருக்கிற மாபெரும் பேரரசர் TR பாலு. அவர் யாராவது சாதாரண மக்கள் போய் பார்க்க முடியுமா? சாமானியன் கிட்ட கூட நெருங்க முடியாத தயாநிதி மாறன். இதுதான் சார் இவங்களுடைய வேட்பாளர் பட்டியல். ஆனா அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 75-80% புதிய முகங்கள். அந்த தொகுதிக்கு மட்டுமே அறிமுகமான 3 ஒன்றிய செயலாளர்கள் ஆயிருக்காங்க. ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அதிமுகவுடைய வரலாறு புரட்சி தலைவி காலத்திலிருந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது, அவங்களுக்கும் அதிகார பகிர்வின் மூலம் சமூக நீதி நிலைநாட்டுவது. சமூக நீதினு சொல்லிட்டு ஒரு குடும்பம் மேலையும் அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்டையும் ஆதிக்கம் பண்ற அந்த அயோக்கியத்தனத்துக்கு எதிராக 89ல இருந்து அம்மா உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுறாங்க. அததான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சியோடைய கட்டமைப்பு மாத்திரம் இல்லைங்க, இன்னொன்னு ஈஸியா ஒண்ணு வரப்போகுது. செய்கூலி இல்லாம சேதாரம் இல்லாம இந்த பாமக வாக்குகள் அத்தனையும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக திரும்ப நல்ல வேலை அவங்களை இந்த பக்கம் கூப்பிட்டு இருந்தா
அவங்களுக்கு மொய் எழுதி தேவையில்லாம அதிமுக சில சங்கடங்கள்லாம் வந்திருக்கு. எதனால சொல்றேன் இல்ல அதான் எப்படி வரும்னு சொல்றீங்க? சொல்றேங்க, கண்ணப்ப நாயனார் எப்படி சிவபெருமானுடைய லிங்கத்துல ரத்தம் வழிஞ்ச உடனே தன்னுடைய கண்ணையே புடுங்கி சிவனுக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி தன்னுடைய 2 கண்களையே புடுங்கி 50 ஆண்டு காலமா ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்த வன்னிய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடுன்னு கொடுத்த தகப்பன் சாமி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணிட்டு போன அந்த பச்சை துரோகத்தை பாமக காரரும் மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் 1% கூட அவங்க ரசிக்கல, வேதனையில் இருக்கிறாங்க. நான் இன்னமும் சொல்ற மாதிரி இந்த வில்லேஜில் இருக்கிறதுனால, இந்த கிரவுண்ட் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த கட்சியுடைய தோழர்களே இதை தொடர்பு கொண்டு உறுதியா எங்களை காத்து சாமி, அவரு எங்களுக்கு இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்காம இருந்திருந்தாருன்னா 3வது முறை ஆட்சி அமைச்சிருப்பார். அதனால அவருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு அவர் ஆட்சி பறிபோனத்துக்கு நாங்க வன்னியர் சமுதாயம் ஒரு காரணமாயிட்டோம். இந்த பச்சை துரோகத்தை எங்க சாதி பேரை சொல்லி நடத்துற இந்த பாமகவை தண்டிப்போம், அவங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு அதுல உள்ள முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எங்கிட்டே நேரடியா சொல்லியிருக்காங்க. நிறைய அதிமுக நிர்வாகிகளை சொல்றப்ப டாக்டருக்கு பாத்தீங்கன்னா நான் மரியாதைக்குரிய டாக்டருக்கு மனமார்ந்து நன்றியை சொல்றேன். உங்களை அதிமுக பக்கம் சேர்த்திருந்தா கூட இந்த வாக்குகள் சிந்தாம சிதறாம செய்கூலி இல்லாம சேதாரம் இல்லாம வந்திருக்காது. பச்சை துரோகம் பண்றதே உங்களுடைய தொழில். அந்த இதை நீங்க பண்ணிருக்கிறீங்க துரோகத்தை. அதோட துரோகத்துக்கு விளைவா இது வரைக்கும் தனியா நின்னோ இல்ல மற்றவங்க தோல்ல ஏறி 5% ஓட்டு வாங்கினீங்க. இப்ப அதுவே காலியாகி போகுது. துரோகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி ஒரு இடத்துல சுருங்கி போய் சுயேட்சையாக சீட்டு வாங்கறதுக்குள்ளக்கெல்லாம் தண்ணி எல்லாம் பட்ட பாடாச்சோ, அதே மாதிரி அரசியலில் துரோகம் செய்யக்கூடிய ராமதாஸ் என்பவரின் இறுதி அத்தியாயம். இல்ல கடுமையான விமர்சனங்களை வைக்க வேணாம், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இங்க இல்ல, அதனால கடுமையான விமர்சனங்களை தாண்டி களம் என்ன எப்படி இருக்குது மணிகண்டன்? அதுதாங்க சொல்றேன், இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி வைகுண்டம் போனாங்கிற மாதிரி அனைவருக்கும் உரிமை தொகை ஆக 1000 வழங்கப்படும் பொய்யான வாக்குறுதியை சொல்லிட்டு இங்கேயே அதான் அங்க உள்ள கிராம பெண்கள்லாம் கேட்கறாங்க, ஓட்டு கேட்ட வர்றப்ப உனக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி பாக்குறியான்னு கேக்குறாங்க. இங்கேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தைரியம் பாருங்க, இங்கேயே இவ்வளவு பெரிய கொதிப்பு, தாலிக்கு தங்கங்கிற அருமையான திட்டம் நிறுத்தம், லேப்டாப் நிறுத்தம், அம்மா உணவகம் மூடல, அம்மா கிளினிக் மூடல, கல்வி கடன் ரத்து இல்ல, இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த தேர்தல் வாக்குறுதி 2019 ரேப்பரை மட்டும் மாத்திட்டு புதுசா என்ன சொல்றாங்க, ஆக அகில இந்திய ரீதிக்கு நீ முதல்ல தமிழ்நாடு தாண்டுவீங்களா, கும்மிடி பூண்டி தாண்டா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே அந்த தடவை நீங்க குப்புற அடிச்சு கீழே விழுவ போறப்ப யாரு உங்க பிரதமர் தெரியாது. அதிமுக தெளிவா சொல்லிடுச்சு, மோடியும் வேண்டாம், கார்கே தாடியும் வேண்டாம், மாநில நலன்னு உங்களை மாதிரி போலியா ஏமாத்துறது பேச மாட்டோம். ஆட்சி கட்டில 10-15 வருஷம் பாஜக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அவங்களோட போய் மந்திரி சபையில உட்கார்ந்து நல்ல நல்ல இலாக்காக்களை வாங்கி நல்லா வளமா கொளிப்போம். அப்ப மாநில சுயாட்சி இதெல்லாம் பேச மாட்டோம். ஆனா எதிர்கட்சியா இருக்கிறப்ப பேசுவோங்கிற மாதிரி போலி இது இல்லாம அதிமுக தெளிவா சொல்லிடுச்சு, 2 தேசிய கட்சிகளும் மாநில நலனுக்கு எதிரானவை, அதனால எங்களுக்கு மோடியும் வேண்டாம், கார்கே தாடியும் வேண்டாம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அமோக வெற்றிக்கான அறிகுறி கண்கூடாக தெரிகிறது அதிமுக. பேசலாம் பேசலாம். சேலம் மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. இல்ல, மகளிருக்கு நாங்க ரொம்ப மரியாதை கொடுப்போம், அவங்களுக்கு எல்லாமே நாங்க முன்னுரிமை கொடுப்போம்னு தமிழ்வேந்தன் சொன்னாரு. அப்படியே ஒரு 40 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி போதுங்க, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவியா அனந்தநாயகி எந்திரிச்சு கருணாநிதியை பார்த்து கேள்வி கேட்டப்ப என்ன வார்த்தை, 2 மரியாதைக்குரிய மகளிர் இருக்காங்க, நிறைய பார்வையாளர் இருக்காங்க, அவிழ்த்து பார் தெரியும் அப்படின்னு அவ்வளோ மரியாதையா நடத்துற கட்சிங்க திமுக. 2வது, நீங்க எல்லாத்துலயும் முதலமைச்சர் ஒரே அடியா நீங்க இப்படி குற்றம் சாட்டுறதே நான் மறுக்கிறேன். தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. இந்தியாவில் யாருமே செய்யாத சாதனை போதைப் பொருள் கடத்தல்ல இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்தியாவிலேயே தலைமை முதல் கேந்திரமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிற முதலமைச்சருக்கு உள்ளபடியே நான் பாராட்டு தெரிவிக்கிறேங்க. அதே மாதிரி திமுக தேர்தல் வாக்குறுதி நீங்க ரொம்ப கிடல் அடிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவிலியத்தையும் திருக்குறளுக்கு அடுத்தது அதிகமா பிரிண்ட் பண்ணது திமுகவுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஏறத்தாழ 40 கோடி இதை பிஜேபி காரங்க அடிச்சிருக்காங்களாம். அடிச்சு கூட என்ன ஹிந்தியில போட்டிருக்காங்களாம், சனாதானத்தை வேறறுப்போம், மாட்டு மூத்திர மாநிலங்கள் அப்படின்னு இதுல போட்டிருக்குது. இதுதான் திமுகவோட தேர்தல் அறிக்கை, எல்லாரும் படிச்சு பாருங்க, ஹிந்தியில போட்டு எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். சோ ஆல் இந்தியா ரீதியா காங்கிரஸ் முடிச்சு கட்டி காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு வழி பண்ணிருக்கிற முதலமைச்சருக்கு கூடுதல் பாராட்டுக்கு நன்றி.